காமா ஃபங்க்ஷனுங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபேக்டோரியல்ஸ் அத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? காமா ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். இப்போ ஃபேக்டோரியல் வந்து நம்ம வெறும் இன்டீஜருக்கு மட்டும் தான் பார்த்திருப்போம். சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா நாட் அண்ட் இன்டீஜருக்கு எடுத்து டிஃபைன் பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட காமா ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டு ஃபார் 0, -1, -2 அதுக்கெல்லாம் டிஃபைன்ட் ஆகாது. அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா எடுக்கணும்னா இந்த மாதிரி கேட்கலாம். காமா ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? 0, -1, -2 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு மட்டும் இல்ல, அதோட 0க்கும் இல்ல, மற்ற எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப காமா ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் ஃபார்ம் அதை வந்து இன்டகிரேஷனா தான் கொடுப்பாங்க. இந்த இன்டெகிரல் சால்வ் பண்ணா கிடைக்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? இன்டெகிரல் 0 to infinity e power minus x x power z minus 1 dx. இங்க z கொடுத்ததுனால இங்க z எழுதிருக்கோம். சம்டைம்ஸ் காமா ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி எக்ஸ்னு எழுதுனாங்கன்னா நீங்க உள்ள வேற ஏதாவது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேரியபிள்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். e power minus a power x minus 1 dx இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல முக்கியமானது என்னன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து கிரேட்டர் தன் 0வா இருந்தாதான் காமா ஃபங்க்ஷனை பத்தி பேசுறாங்க. அப்ப காமா ஃபங்க்ஷன் எங்கெங்க தான் பேச முடியுது அப்படின்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து கிரேட்டர் தன் 0வா இருக்கணும். அதே நேரத்துல அது வந்து 0வாவோ -1ஆவோ -2ஆவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால காமா ஃபங்க்ஷனை வச்சு பேச முடியும். அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா காமா ஆஃப் இசட் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இசட் இன்டூ காமா இசட். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? காமா ஆஃப் இசட் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இசட் இன்டூ காமா இசட். ரெண்டாவது காமா ஆஃப் 1 வந்து 1 அதோட வேல்யூ. காமா ஆஃப் 1 வந்து 1. இது ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, 1 ஃபேக்டோரியல் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காமா ஆஃப் 1 வந்து 1. அடுத்தது 1 ஃபேக்டோரியல் கிடையாது, 0 ஃபேக்டோரியல் வந்து 1. அதான் அங்க யூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 0 ஃபேக்டர் அது அடுத்ததுல தெரியும். இசட்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தா அப்ப காமா ஆஃப் n பிளஸ் ஒன்னுங்கிறது என்னன்னா n ஃபேக்டோரியல். சரிங்களா? காமா ஆஃப் n பிளஸ் ஒன் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். இதை வச்சு கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். காமா ஆஃப் 6 என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப காமா ஆஃப் 6 கேட்டாங்கன்னா 5 ஃபேக்டோரியல். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்பனா பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். காமா ஆஃப் 1/2 வந்து என்ன அப்படின்னா √π. காமா ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு √π. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெசல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்டர் 1 பார்த்தோமா 0 பார்த்தோமா? 1 பார்த்துருப்போம், 0 பார்த்தோம். ஜே நாட் ஆஃப் எக்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஜே நாட் ஆஃப் எக்ஸோட சரிங்களா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஆர்டர் 0, இங்க வந்து ஆர்டர் ஆல்பாவா இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை வச்சு நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பெசல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n ஆஃப் த செகண்ட் கைண்ட் kn ஆஃப் எக்ஸ்னு போட்டிருக்கேன். பட் அது ரொம்ப லென்த்தா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால அதை கொடுக்காம விட்டுருக்கேன். அதாவது கே ஆல்பா ஆஃப் எக்ஸ் வந்து நான் கொடுக்கல. அதுக்கு ரீசன் என்னன்னா அது ரொம்ப லென்த்தா இருந்திருக்கும், அதனால நான் அதை கொடுக்காம விட்டுருப்பேன். சரிங்களா? அதனால கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுருப்பேன். ரொம்ப லென்த்தா இருந்திருக்கும். ஆமா, புக்ல பாருங்க, அது பெரிய எக்ஸ்பிரஷன், ரொம்ப பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்குது. சரிங்களா? அதனால அதை கொடுக்காம விட்டுருக்கேன். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்னா ஜே நாட் ஆஃப் எக்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து கே நாட் ஆஃப் எக்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து இப்ப ஜே ஆல்பா ஆஃப் எக்ஸ்ங்கிறத பார்த்துருக்கோம். இந்த ஆல்பான்றது இந்த நாட்டெல்லாம் எதை வச்சு முடிவு பண்ணுது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? பெசல் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? போன கிளாஸ் சொன்னோம்ல பெசல் ஈக்குவேஷன் என்னது? தயவுசெய்து அன்னைக்கு நடத்துற அன்னைக்கு ரீகால் பண்ணுங்க, ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து. அதுதான் அப்புறம் மறக்காது, இல்லை எல்லாம் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். x² y டபுள் டேஷ் பிளஸ் xy டேஷ் பிளஸ் x² மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0. இந்த ஆல்பாவோட வேல்யூவை பொறுத்தா அது எந்த ஆர்டர்ன்றது. அப்ப ஆல்பாங்கிறதுல 0 போட்டீங்கன்னா 0th ஆர்டர், 1 போட்டா 1 ஆர்டர். சரிங்களா? அப்புறம் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஜே நாட் ஆஃப் எக்ஸும் கே நாட் ஆஃப் எக்ஸும் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜே ஆல்பா அண்ட் ஜே மைனஸ் ஆல்பா இஸ் கன்வர்ஜென்ட். இதுல இந்த இது ரொம்ப முக்கியம். அது வந்து எங்க கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேஎன் ஆஃப் எக்ஸும் கன்வர்ஜ் தானா? சரிங்களா? அதுலயும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அங்க ஒண்ணு பார்த்தோம், 0 ஆர்டர்ல இதே மாதிரி ஒண்ணு பார்த்தோம். பட் நான் இதை வேண்டாம்னு சொல்லிட்டேன், இது வேண்டாம். இதுக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியம். இது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜே 1/2 ஆஃப் எக்ஸ். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை ரூட் பைன்னு கூட கேட்கலாம். ஏன்னா இங்க காமா 1/2 போட்டிருக்காங்க. காமா 1/2 இஸ் ரூட் பை. ரூட் பை சைன் 1 சைன் எக்ஸ். இதெல்லாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு.
இந்த இன்இக்வாலிட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே -1/2 இருக்கு. -1/2 வந்துச்சுன்னா இது cos x, +1/2 வந்தா sin x. அப்புறம் J0 வந்து J1 மைனஸ், K0 வந்து K1 மைனஸ். சரிங்களா? அடுத்தது prove that any two positive zeros of J0 there is a zero of J1. ஜீரோனா என்னதுப்பா? ரூட் சார். ரூட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப J0ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். அதுல ஏதோ ஒரு 2 ரூட்டை நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணா இது ரெண்டுக்கும் நடுவுல கண்டிப்பா J1 ஒரு ரூட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? எந்த 2 ரூட் எடுத்தாலும் அது ரெண்டுக்கும் நடுவுல இன்னொரு ரூட் இருக்கும்னு. இந்த ரிசல்ட் வேற எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா யாராவது? இந்த மாதிரி ரிசல்ட் யாராவது படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது? படிச்சது இல்லையா? பொதுவா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு செகண்ட் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம்ல மெத்தட் அந்த மாதிரி வரும் சார். நம்ம நியூமெரிக்கல்ல செகண்ட் டிகிரில சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஆக்சுவலா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்ப வந்து ஒவ்வொரு பாயிண்டா சப்ஸ்டிட் பண்ணுவோம். எங்க பிளஸ் மைனஸ் வருதோ அந்த ரெண்டுக்கு நடுவுல சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல சார். அந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரம் அந்த மாதிரி சொல்றீங்க. ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷன் அப்படின்றாங்க. நான் அத சொல்லல. இது வந்து என்னன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குமா, ஒரு டிஇ. அந்த டிஇ வந்து இப்ப செகண்ட் ஆர்டரா இருந்ததுன்னா அதுல 2 சொல்யூஷன் இருக்குமா உங்களுக்கு? π1 π2ன்னு இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருக்கும்ல. இந்த 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனோட ஜீரோஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கு இதுக்கு ஏதாவது 2 ஜீரோ எடுத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல இதோட ஜீரோ வந்து உட்காரும். இதுல 2 ஜீரோ எடுத்தீங்கன்னா அது ரெண்டுக்கு நடுவுல இதோட ஜீரோ வந்து உட்காரும். இப்படி ஒரு ரிசல்ட் இருக்கு. யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல? சோ அந்த ரிசல்ட் தான் இங்க ப்ளே பண்ணுது, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா J0 இருந்தாலும் சரி, K0 இருந்தாலும் சரி, ரெண்டுமே எதோட சொல்யூஷன்ஸ்? இது ரெண்டுமே பெசல் ஃபங்க்ஷன். பெசல் ஃபங்க்ஷன் என்னது? பெசல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அர்த்தம். அதாவது பெசல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதோட சொல்யூஷன் தான் J0 K0. அப்ப இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? இது வந்து இன் ஜென்ரல்லே ப்ரூவ். இன் ஜென்ரல்லையே ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருக்குமா? எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த x2 1/x எல்லாம் பார்த்தோம்ல. இந்த மாதிரி 2 சொல்யூஷன் கிடைக்குது. அந்த 2 சொல்யூஷனுக்கும் இருக்கக்கூடிய ஜீரோ வந்து இதுக்கு எடுத்தீங்கன்னா இதுல 2 சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல இதோட சொல்யூஷன் வந்து உட்காரும். அது சொல்யூஷன்ல ரூட் வந்து உட்காரும். இதுல 2 ரூட் எடுத்தீங்கன்னா இதோட ரூட் அது நடுவுல போய் உட்காரும். இது வந்து ஒரு பேசிக் ரிசல்ட் இதுல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல. அதுதான் இங்க அகைன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல அங்க நம்ம பார்த்தோம் J0 ஹேஸ் அ இன்ஃபினிட்டி ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ்னு. அதே தான் J ஆல்பாக்கும். ஆனா எப்ப ட்ரூ அப்படின்னா ஆல்பா இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆல்பாவோட வேல்யூ என்னவா இருக்கும்போது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஆனா J0க்கும் சொல்லியிருக்காங்க, இப்ப J ஆல்பாக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப இதை வந்து நீங்க கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்லலாம். ஆனா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும் போது இப்படி வேணா சொல்லலாம் தனித்தனியா. ஆமா சொல்லிக்கலாம், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்லிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 0க்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்ல, மேல இருந்தது இல்ல, 0க்கு மேல இருந்ததா இல்லையா? இருந்துச்சுல. தேர்ட் ரிசல்ட் இருக்கா? இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0க்கு சொல்றாங்களா? அப்ப கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0க்கே நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது இதுவும் நம்ம மேல பார்த்த ரிசல்ட் தானே. மைனஸ் இருந்தா மைனஸை வெளியே எடுத்து எழுதுங்கன்னு. சரிங்களா? இது எல்லாமே ரிசல்ட் நீங்க தான் படிச்சுக்கணும். எக்ஸ் பவர் ஆல்பா ஜே ஆல்பா டேஷ்ன்றதுன்னா எக்ஸ் பவர் ஆல்பா வெளியே எடுத்தா கீழே ஜே ஆல்பால ஒண்ணு குறையும். அதே இது நீங்க மைனஸ்ல எடுக்கும்போது ஒரு மைனஸ் வரும், ஒண்ணு கூடும். ஜே ஆல்பா -1ஐயும் ஜே ஆல்பா +1ஐயும் சப்ராக்ட் பண்ணா 2 டைம்ஸ் ஆல்பா கிடைக்குது. அதை ரெண்டையும் ஆட் பண்ணா அகைன் 2 டைம்ஸ் ஆல்பா தான். ஆனா எக்ஸஸா என்ன வந்திருக்குன்னா ஆல்பா எக்ஸ் இன்வர்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க தான் மனப்பாடம் பண்ணி ஆகணும், ரெடி கிடையாது. ஆனா கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா இது கேட்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டு இருந்திருக்காங்க. அடுத்து இதுதான் நான் இப்ப சொன்னது. எனி டூ பாசிட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் ஜே ஆல்பா தேர் இஸ் ஜீரோ ஆஃப் ஜே ஆல்பா +1. எனி டூ பாசிட்டிவ் ஜீரோஸ் ஆஃப் ஜே ஆல்பா +1 தேர் இஸ் ஜீரோ ஆஃப் ஜே ஆல்பா.
ஏன்னா ஜே ஆல்ஃபா பிளஸ் எல்லாமே சொல்யூஷன் தான். அதனால அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாறி மாறி வரத்தான் செய்யும். சரிங்களா? அடுத்தது ரெகுலர், அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஃபைனைட் பாயிண்டா இருந்தது. அதே இன்ஃபினிட்டி வந்தா என்ன பண்றது? இப்ப அதுதான் பார்க்க போறோம். இன்ஃபினிட்டி வந்தா என்ன பண்றது அப்படின்னு. ஸோ இதுல ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் ஆயிருச்சு. நான் அதை மட்டும் இதுல நோட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம இதை பார்ப்போம். ஒரு இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் ஒன்று மிஸ் ஆயிருச்சு, நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன். அதை நான் இதை கொடுத்துட்றேன். அப்பதான் நமக்கு வந்து இப்ப இன்ஃபினிட்டினா புரியுதுல்ல, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டினா புரியுதா என்னன்னு? ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அட் 0 படிச்சோம், 1 பார்த்தோம், -1 பார்த்தோம், நிறைய பார்த்தோம்ல எக்ஸாம்பிள். அதுல இன்ஃபினிட்டி வந்து எப்ப ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒய் டபுள் டேஷ் a1 of x y dash பிளஸ் a2 of x y is equal to நம்ம 0 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே செகண்ட் ஆர்டர்ல தான் பார்க்குறோம். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா the regular singular point at infinity, சரியா? the regular singular point at infinity if and only if என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா can be written in the form of x square y double dash plus ax xy dash plus b of x y equal to 0, comma, where a and b இதான் முக்கியம், have convergent power series expansion in powers of 1/x. இதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து இன் பவர்ஸ் ஆஃப் 1/x நம்மளால எழுத முடியணும். அப்படி எழுத முடிஞ்சதுன்னா சரிங்களா, அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இருக்கும். ஃபார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் நாட் ஃபார் சம் ஆர் நாட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0. இதுதான் ரூல். சரிங்களா? இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் எதுவும் எழுதியிருக்கேன்னா ஆயிலர் ஈக்குவேஷன் செக் பண்ணியிருக்கேன். ஆயிலர் ஈக்குவேஷனுக்காக லெஜெண்டருக்கு செக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, லெஜெண்டருக்கு மட்டும் நான் செக் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன். லெஜெண்டர் ஈக்குவேஷன் என்னது? லெஜெண்டர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஒய் டபுள் டேஷ், சரிங்களா, மைனஸ் 2xy டேஷ் பிளஸ் ஆல்பா இன்டூ ஆல்பா பிளஸ் 1 y ஈக்குவல் டு 0. இது வந்து லெஜெண்டர் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ இந்த லெஜெண்டர் ஈக்குவேஷனுக்கு வந்து இன்ஃபினிட்டிங்கிறது ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து இந்த ஒரு செகண்ட் தான், இந்த இது வந்து இதுல ஒரே ஒரு நிமிஷம், இதை மட்டும் மாற்றி எழுதிட்டேன். இந்த வந்து இந்த டேர்ம் இங்க வரக்கூடாது.
இந்த டேர்ம் தான் இங்க வரணும். இந்த மாதிரி மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம எப்பயும் போல பண்ற மாதிரி இதை டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எழுதியாச்சா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, y டபுள் டேஷ் மைனஸ், எனக்கு ஒரே ஒரு செகண்ட், எனக்கு ஒரு நிமிஷம் டைம் வேணும், வெயிட் பண்ணுங்க. மேல இருக்கிறது இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? a ஆஃப் எக்ஸ்ங்கிறது மைனஸ் 2x² பை x² மைனஸ் 1. அப்புறம் b ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்ன வரும்னா ஆல்பா இன்டூ ஆல்பா பிளஸ் 1 டிவைடட் பை இது இன்டூ x² டிவைட் பை x² மைனஸ் 1. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ஏபி எப்படி செலக்ட் பண்றோம்னு புரியுதா? ஏன் x² மல்டிப்ளை பண்ணேன்னு தெரிஞ்சீங்களா? சரி, அப்ப இதுக்கு அடுத்து இதை வந்து நம்ம 1/x எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். அதோட பவர் சீரிஸா எழுத முடியுமா அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்றேன், -2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த x² கீழே கொண்டு வந்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? இப்படி எழுதிக்கலாமா? இது கரெக்டா? இது அப்படியே மேல கொண்டு போங்க. அடுத்து இப்படி எழுதிக்கலாமா? அதுக்கடுத்து நம்ம இதை என்ன பண்ணுவோம்? 1 + x + x². நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சம சேர்த்து எழுதிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இதோட ஃபார்முலா என்ன வரும்னா 1 + x + x² + டாட் டாட் டாட்னு வரும். இங்க எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்க எக்ஸ்ங்கிறதே 1/x² தான். அதனாலதான் முதல் டேர்ம்ல ஸ்கொயரும் ரெண்டாவது டேர்ம்ல பவர் 4ம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இல்ல ஒரு ஸ்டெப் எழுதணுமா? அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1/x வந்துருச்சா? இந்த டேர்மையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1/x எழுதிக்கலாம். எப்படி? பவர் 0 போட்டுக்கலாம்ல. ஸோ அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்து b ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா b ஆஃப் எக்ஸ். அப்ப b ஆஃப் எக்ஸ் என்ன இருந்துச்சு? அதுவும் இதே மாதிரி தானே இருந்தது. அப்படியே ஆல்பா இன்டூ ஆல்பா பிளஸ் 1 x² பை 1 - x². அப்ப இதே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம்ல திரும்ப. பண்ணீங்கன்னா அங்கேயும் 1/x தானே வரும். அப்ப a ஆஃப் எக்ஸ் b ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே எப்படி வருது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1/x வருது. அதனால இன்ஃபினிட்டிங்கிறது இஸ் அ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். புரிஞ்சுதா? இந்த புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து எக்ஸாம்பிள்லாம் எதுவும் செக் பண்ணி பார்க்கல. நமக்கு ரெகுலரா நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ்க்கே அவங்க வந்து அது வந்து இன்ஃபினிட்டி வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா இல்லையா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்க செஞ்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு செஞ்சு பார்த்து அதை நீங்க யோசித்து வச்சுலாம் டைம் வேஸ்ட் ஆகும். எதெல்லாம் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், இது இன்ஃபினிட்டி, எதுக்கெல்லாம் இன்ஃபினிட்டி வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் இல்ல அப்படிங்கறது மட்டும் பாத்துக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா அப்ப இந்த மெத்தடை படிச்சு வச்சுட்டு போனீங்கன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மெத்தடை தவிர நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா வெரிஃபை பண்ண வேண்டாம். அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, எப்பயும் போல the simplest example of a regular singular point at infinity is Euler equation. சரிங்களா? x² y double dash plus a xy dash plus by is equal to 0 where a and b are constant. அதே நேரத்துல இல்ல இன்ஃபினிட்டியை தவிர ஆரிஜின் இன்ஃபினிட்டி, இந்த ரெண்டை தவிர வேற எந்த சிங்குலர் பாயிண்ட்டுமே இல்ல. சோ இது கூட கொஸ்டினா கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், the number of singular points of Euler equation அப்படின்னு டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம். அப்ப ரெண்டு என்னன்னா, ஒன்னு ஆரிஜின் ஒன்னு இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு கட்டம் போட்டு எழுதி வச்சிருங்க. ஒரு கட்டம் போட்டு என்ன பண்ணிடணும், நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சிடணும். ஆயிலர் ஈக்குவேஷன், அதுக்கு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்னது, முதல் சிங்குலர் பாயிண்ட் என்னது, 0வும் இன்ஃபினிட்டியும் ரெண்டுமே ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். அடுத்து பெசலுக்கு என்ன வருது, இருக்கா இல்லையா, அப்படி ஒவ்வொன்றா பாத்துருங்க. சரிங்களா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹைப்பர் ஜாமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து
ஹைப்பர் ஜாமெட்ரிக் ஈக்குவேஷன்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுல எக்ஸாக்டா 3 ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கான், வேற எதுவுமே இல்லையா. அது என்னன்னா 0 1 இன்ஃபினிட்டி, 0 1 இன்ஃபினிட்டி, இது 3 மட்டும் தான் இதுக்கு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கலாம் நம்ம டக்குன்னு, ஏன்னா புக்ல மேலாப்ல இருக்கு, பார்த்தோன்னே கொஸ்டின் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனுக்கு y டபுள் டேஷ் பிளஸ் ஏ ஒய் டேஷ் பிளஸ் by is equal to 0, ஏபிஆர் கான்ஸ்டன்ட். இதுல வந்து இன்ஃபினிட்டி வந்து நாட் அ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் இந்த நான் சொல்ற மாதிரி கட்டம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பெசல் ஈக்குவேஷன். பெசல் ஈக்குவேஷனுக்கும் இன்ஃபினிட்டி வந்து நாட் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். லெஜெண்டருக்கு இப்பதான் நான் சொன்னேன், லெஜெண்டருக்கு அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நான் நெகட்டிவ் இன்டிஜர் ஷோ தட் இன்ஃபினிட்டி as a ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். பட் இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது, தெரியுதா? லெஜெண்டர் அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. பட் ஆனா அந்த மைனஸ்லயும் பிளஸ்லயும் கொஞ்சம் மாறுது. அதே போல இங்க 1 - x² இருக்கு, இங்க x² இருக்கு. சரி, ரைட், ஓகே. அப்ப இந்த கொஸ்டின் அப்ப எதுக்கெல்லாம் இன்ஃபினிட்டி வருது, எதுக்கெல்லாம் வரல? நமக்கு மொத்தம் 2 மட்டும் வரல. ஒன்னு வந்து பெசலுக்கு வரல, இன்னொன்னு வந்து ஆர்டினரி பார்க்கக்கூடிய கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு வரல. கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்க்கு வரல, அதை தவிர பெசலுக்கு வரல. மத்த எல்லாத்துக்குமே ஓரளவு வந்துருச்சு. இன்ஃபினிட்டின்றது ஒரு ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா வந்துருச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? இது டவுட் இருக்கா அதுல? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ல இருந்தா அந்த அந்த பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? வேரியபிள் செப்பரபிள்லயே சால்வ் பண்ணிடலாமா? இதுக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம, வேரியபிள் செப்பரபிள்லாம். இதை dy/dx எழுதிக்கலாம், சரிங்களா? இதை வந்து y² எழுதிக்கலாம். அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? dy/y² is equal to dx எழுதிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், y power -2 dy is equal to integral dx plus c. That implies y power -2 பண்ணா -2 plus 1 divided by -2 plus 1. அப்ப y power -1 divided by -1 which is equal to x plus c. அப்ப -1 by y is equal to x plus c. That implies y equal to -1 by x plus c. இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுக்குறாங்க, φ(1) is equal to -1. அதை அப்ளை பண்ணலாமா? அப்ப -1 is equal to -1 by 1 plus c. That implies -1 minus c is equal to -1. That is equal to c is equal to 0. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது? φ(x) equal to -1 by x கிடைக்குது. இப்ப இது ஒரு சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பட் இந்த சொல்யூஷன் எல்லா இடத்துலயும் எக்ஸிஸ்ட் ஆகுமா? x equal to 0ல எக்ஸிஸ்ட் ஆகாதுங்க சார். வெரி குட். x is equal to 0ல எக்ஸிஸ்ட் ஆகாது, மத்த எல்லா இடத்துலயும் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சில கண்டிஷன்ஸை நம்ம இம்போஸ் பண்ணும்போது நம்மளால மொத்த என்டையர்லையும் அதோட சொல்யூஷன்ஸை பேச முடியாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இனிஷியல் கண்டிஷன் எங்க கொடுக்குறீங்களோ அதோட ஒரு நெய்பர்ஹுட்ல மட்டும்தான் நம்மளோட அதோட எக்ஸிஸ்டன்ஸ பேச முடியும் அப்படின்றாங்க. சொல்றது புரியுதா? ஒன்ன சுத்தி இது வந்து அதாவது ஒன்னுன்ற நெய்பர்ஹுட்டை சுத்தி இது வந்து சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். ஆனா ரொம்ப தாண்டி போனா கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? சரி, ரைட். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, y equal to 0ங்கிறது இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனா இல்லையா? y equal to 0ங்கிறது இதுக்கு ஒரு சொல்யூஷனா இல்லையாப்பா?
சொல்யூஷன் இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? அதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா அப்ப பை ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்ப சொல்யூஷன் பை டேஷ் ஈக்குவல் டு 0. அதை நான் பை ஸ்கொயர் ரூல் எழுதிக்கலாம்ல. அப்ப சொல்யூஷன் தானே. அப்ப நீங்க இப்ப நமக்கு கிடைச்ச சொல்யூஷன் என்னது? இதான் நமக்கு கிடைச்ச சொல்யூஷனு. இப்ப நமக்கு என்ன கிடைச்ச சொல்யூஷன் கிடைச்சிருக்கு? இது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க சிக்கு எந்த வேல்யூ போட்டாலும் இது வராது. கரெக்டா? நீங்க சிக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சாலும் y ஈக்குவல் டு 0 கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சால்வ் பண்ற மெத்தடால நம்மளால எல்லா சீக்வன்ஸையும் கொண்டு வர முடியாது, எல்லா சொல்யூஷன்ஸையும் கொண்டு வர முடியாது அப்படின்றாங்க. சொல்றது புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? நம்ம ஒரு மெத்தட சால்வ் பண்றோம் அப்படின்னா அந்த மெத்தட்ல மூலியமாவே எல்லா சொல்யூஷன்ஸும் கிடைச்சிச்சு நம்மளால அஷ்யூர் பண்ண முடியாது. புரியலையா? ஆமா மேம், ஒரு ஜீரோ ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ தானே மேம்? ஓகே ஓகே. சரி, ஸோ இதை தான் அந்த இடத்துல ஃபுல்லா சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது எக்ஸிஸ்டன்ஸை பத்தி பேசுறாங்க. எக்ஸிஸ்டன்ட் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதே தான். கன்சிடர் த ஈக்குவேஷன் and satisfying the condition, this is a solution. But the solution does not exist at x equal to 0. Therefore, we can say the solution is exists on some interval nearby the initial point. Some interval, அது முக்கியமானது. Some interval nearby the initial point. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது தான் இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அதை நம்ம முன்னாடி இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அதை முன்னாடி இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இங்கே தான் வந்து அது உண்மையிலே வருது. அடுத்தது சிஎஸ்சிஆர்ல வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் சிஎஸ்சிஆர்ல எப்படி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த எக்ஸிஸ்டன்ட் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல இருந்து 100% ஒரு கொஸ்டின் வரும் சிஎஸ்சிஆர்ல. அவ்வளவு தூரம் முக்கியமான டாபிக் இது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இது பண்ணோம்ல, ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பண்ணோம்ல, இதுக்கு வந்து இது ஒரு சொல்யூஷன் கிடைச்சது அப்படிதானே? இதுல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி போடக்கூடாது. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி போட்டா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் எல்லா சொல்யூஷனும் அதால கொடுக்க முடியாது. ஏன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து என்ன பண்ணாலும் கிடைக்காது. சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 3y பவர். அடுத்த கொஸ்டின் என்ன? இது ஒய் டேஷ் ஈக்குவல் டு 3y பவர் 2/3. சிஎஸ்சிஆர்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு சரிங்களா, அதாவது ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்றதையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆப்ஷன் என்ன கேட்பாங்கன்னா, அதாவது எத்தனை சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், ஃபைனிட்டா, இன்ஃபைனிட்டா, ஒன்னா, இல்ல ட்ரிவியல் சொல்யூஷன் வந்து இன்ஃபைனிட்டா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஜென்ரலா பார்த்தா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானப்பா. சும்மா பார்த்தா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஆனா இதுல கொஞ்சம் நிறைய ஹிடன் இருக்கும். நான் அகைன் வேரியபிள் செப்பரபிள்ல பண்றேன். இது வரைக்கும் ஓகேவா எல்லாருக்கும்? கரெக்டா? சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, ஆரிஜின் வழியா பாஸ் ஆகணும். ஆரிஜின் வழியா பாஸ் ஆகணும்னா என்னதுப்பா அது பேரு? அன்னைக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 0 ஈக்குவல் டு சி கியூப்.
தட் இம்ப்ளைஸ் c is equal to 0. அப்ப நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா y equal to x cube. கரெக்டா? இது வரைக்கும் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான் y equal to 0 is also a solution. செக் பண்ணி பாருங்க. இடது பக்கம் y dash இந்த இருக்கு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செக் பண்ணி பாருங்க. இடது பக்கம் y dash 0 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். வலது பக்கம் பாருங்க 0க்கு 2 power 3 எடுத்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்ப இடது பக்கமும் 0 வலது பக்கமும் 0. அப்போ y equal to 0 is also a solution. கரெக்ட் தானே? புரியலையா? புரியலன்னா சொல்லிருங்க. சரி. அப்ப இது 2 சொல்யூஷன் இருக்கா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இன்ஃபைனைட்லி மினி சொல்யூஷன் இருக்குன்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றாங்க? லெட் k be any real number. சரிங்களா? k be any பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்காங்க. k be any பாசிட்டிவ் நம்பர். சரிங்களா? ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? எடுத்துக்கிட்டு சரி இந்த ரெண்டோட கிராஃபையும் ஒரு தடவை பார்த்துருவோமே. y equal to x cube கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சரிங்களா? y equal to 0 அப்படிங்கிற கிராஃப் என்னன்னா x ஆக்சிஸ். இது ரெண்டு ஓகே தானே? எல்லாருக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கேவை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் வேல்யூன்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேக்கு முன்னாடி இப்ப கேங்கிறது இங்க இருக்குமா? இந்த கேக்கு முன்னாடி இந்த எக்ஸ் ஆக்சிஸையும் கேக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த செகண்ட் ஆஃபர் இந்த லைனை இந்த பாதி இந்த நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன் பிளாக்ல. இந்த பாதி அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து நகட்டி வச்சிடுறாங்க. இந்த பாதியை கொண்டு வந்து அப்படியே கேக் கிட்ட நகட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் 0 கொடுத்துட்றாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்படி ஒரு கிராஃப் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப இந்த கிராஃபும் இதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இதே இனிஷியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 போட்டா 0 தானே? இந்த பாயிண்ட் 0 போட்டா 0 தானே? சோ இத வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபைனைட்லி மினி சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். நல்ல ஒரு கொஸ்டின் எடுக்கிறவங்க கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஆளா எடுத்தாங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. பாத்தீங்களா? அவ்வளவுதான். இதுல கேக்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் இந்த கிராஃப் கிரியேட் ஆகிட்டே வரும். எனி பாசிட்டிவ் நம்பர் 1.2 3/2 7/3 எனி பாசிட்டிவ் நம்பர். இது கண்டினியூஸ் தானே? ஏன்னா கே ஈக்குவல் டு இந்த கேக்கு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 0 வந்துடும். ஸோ கண்டினியூஸா தான் இருக்கும். அதனால இந்த கர்வு கண்டினியூஸா தான் இருக்கும். சரிங்களா? பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்க இந்த பார்ட் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த பார்ட்டை மட்டும் செக் பண்ணா போதும். இந்த பார்ட் தான் ஆல்ரெடி மேலேயே இருக்கே. கேக்கு பதிலா சிக்கு பதிலா -k எடுத்தா கரெக்டா வந்துருதே. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மேம், அதாவது இது வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டா நீங்க அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு இன்டர்வலா பிரியுதா? அப்ப இந்த இன்டர்வல்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த இன்டர்வல்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த இன்டர்வல்ல 0 ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த இன்டர்வல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் பார்த்தா இது எங்க இருக்கு? ஆல்ரெடி சொல்யூஷனா தானே இருக்குது. கே சீன் எடுத்ததுல நான் மைனஸ் சீன் எடுத்தா இது கிடைச்சிரும்ல. மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? எப்பா இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நம்ம பேசிக்ல பாத்துருக்கணும். பொதுவா நம்ம சொல்யூஷன்னாலே எப்படி பாக்குறோம்? x² 1/x இப்படிதான் பாக்குறோம். பட் சொல்யூஷன் அப்படி இருக்கணும் அவசியம் இல்ல. அது ரெண்டு டேர்மா பிரிஞ்சு கூட இருக்கலாம். அப்படி பிரிஞ்சு இருக்கும்போது ரெண்டு டேர்மும் தனித்தனியா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க கேவை மாத்த 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 உங்களுக்கு வேற வேற ஆன்சர்ஸ் நிறைய கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதைத்தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க.
இருக்குல்ல, there are infinitely many solutions of the differential equation also passes through the origin. புரிஞ்சுதா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஒரு ஸ்டஃப் உள்ள ஆளா இருக்கிறதா இந்த கொஸ்டினை கேட்கலாம். கேட்டு நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேட்கலாம். அப்ப இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இனிமேல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ப்ராப்ளம் தான் வரிசையா. ஒவ்வொரு ப்ராப்ளமா வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒரு ப்ராப்ளம் நான் செய்யறேன். ரிமைனிங் ப்ராப்ளம் வந்து நீங்க பாத்துக்கோங்க, மெத்தட் பாத்துக்கோங்க, டைம் இருந்தா செய்யுங்க. சரியா? இப்ப இதுல இருக்க எல்லா ப்ராப்ளமும் வேரியபிள் செப்பரபிள் தான். நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த எக்ஸசைஸ் 1ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வேரியபிள் செப்பரபிள் தான். நீங்க வந்து எக்ஸ ஒரு சைடு பிரிச்சுக்கணும், ஒய்ய ஒரு சைடு பிரிச்சுக்கணும், இன்டகிரேட் பண்ணணும். அவ்வளவுதான் உங்க வேலை, வேற எதுவுமே கிடையாது. இதுல ஏதாவது சம் செய்யணும்னா சொல்லுங்க, அந்த சம்ம நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இதுல நான் இந்த சம் நான் ஒர்க் அவுட் பண்ணி வைக்கல, ஏன்னா இதனால செஞ்சுக்கலான்ற ஐடியா தான். உங்களுக்கு எந்த சம் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். இல்ல நீங்க செஞ்சிருவீங்கன்னா நான் அடுத்தது போறேன். சார் அடுத்தது போடுங்க சார். தேவி மேம் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? தேர்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் டஃப்பா தெரிஞ்ச மாதிரி. ஓகே மேம், செஞ்சிருவோம் மேம், செஞ்சிருவோம். அவ்வளவுதானே. y dash equal to, ஆனா பொதுவா நம்ம எது டஃப்னு நினைச்சு நம்ம எடுக்கிறோமோ அதுதான் சீக்கிரம் முடியும் மேம். சரி பாப்போம், இது எப்படி வரும்னு எனக்கும் தெரியல, பட் செஞ்சிடலாம், ஈஸியா தான் செஞ்சிடலாம் நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து dy by dx எழுதிக்கலாம். சரிங்களா? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்ப இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். y மைனஸ் ஒய் ஸ்கொயர் dy இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ அப்போ அந்த டிஒய்யை உள்ள கொண்டு போயிருவோம், இன்டகிரேஷன் போட்டுக்குருவோம். இன்டகிரல் ஒய் டிஒய் மைனஸ் இன்டகிரல் ஒய் ஸ்கொயர் டிஒய் இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். சரி, ஈஸியா தான் சார். அதுதான் நானும் சொன்னேன், பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. அடுத்தது அப்ப இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்து என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க? ஓகே, அடுத்து வந்து இந்த ப்ராப்ளம் நீங்க செஞ்சு பாத்திரலாம். ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி செஞ்ச சம்மு தான் அப்படியே. ஆனா அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து நம்ம 0,0ன்னு எடுத்தோம்ல, இங்க வந்து எக்ஸ் நாட் போட்டா ஒய் நாட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதை போட்டு சிம்பிளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது கிடைச்சிரும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளமும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து நேத்து நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஹோமோஜீனியஸ்னா என்ன? எக்ஸுக்கு பதிலா டி எக்ஸும் ஒய்க்கு பதிலா டி ஒய்யும் போட்டா அந்த டீயை தனியா வெளியே எடுக்க முடிய மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ். அந்த டீக்கு மேல பவர்ல என்ன வருதோ அதான் அந்த ஹோமோஜீனியஸோட ஆர்டர். நேத்து சொன்னது ஞாபகம் இருக்கா? சோ அந்த ஹோமோஜீனியஸ் மெத்தடை எப்படி சால்வ் பண்ணணும்னு இவங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இதுதான் நம்ம சொன்ன மெத்தடும், சரிங்களா? ஆனா இது வந்து இப்படி பார்த்தா புரியாது, அதுக்கு பதிலா நான் சம்மா செஞ்சு காமிக்கிறேன். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் சம்மா நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்க அதை வச்சு எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஃபர்ஸ்ட் இது ஹோமோஜீனியஸா? பார்த்தோன்னே சொல்லலாம், இது ஹோமோஜீனியஸா? ஹோமோஜீனியஸ். எஸ் சார். இது ஹோமோஜீனியஸா? எஸ் சார். ஓகே, ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர்? ஆர்டர் 0. 0 இல்ல மேம். ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர்? எக்ஸுக்கு பதிலா டி எக்ஸ் போடுங்க, ஒய்க்கு பதிலா டி ஒய் போடுங்க, அவ்வளவுதானே. அப்போ ஆர்டர் 1ங்களா? இப்போ T3 கேன்சல் ஆர்டர் ஆயிடும்ல 1. சார்? ஆர்டர் 1 கடைசி ஒரு டி மட்டும் ஓகே மிச்சம் இருக்கும், ஓகே மேல இருக்க ஒரு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஆர்டர் 1 சார். அடுத்து அடுத்து
ஹோமோஜீனியஸா? என்னாச்சு? ஆமாங்க சார், ஹோமோஜினியஸ் தாங்க சார். டி வெளியே வந்துருச்சா? எஸ் சார். அது எப்படி டி வெளியே வந்துச்சு? சார் இங்க டி எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ல வந்து மே- ஃபர்ஸ்ட் இதுல டி எக்ஸ் டி கியூப் எக்ஸ் கியூப் கிடைக்கும் தானே சார்? ஆமா, மைனஸ் டி ஸ்கொயர் கரெக்ட் டி தானே? நாளை டி கியூப் எக்ஸ் சார். மேல இதுல எக்ஸ் மட்டும் தானேங்க சார் வரும்? என்னது மேடம்? புரியல. சாரி, இங்க எக்ஸ் மட்டும் தானே வரும். எக்ஸ் ஒய், சாரி சாரி. ஆமாங்க. ஓகே, இப்போ ஓகேவா? ஆனா இந்த டீயை உங்களால வெளியெடுக்க முடியுமா? இல்ல சார். இது நான் ஹோமோஜீனியஸ். புரியுதா எல்லாருக்கும்? கார்த்திகா, உனக்கு என்ன டவுட்? சரி, அடுத்த கொஸ்டின். செம்ம செய்யக்கூடாது, செய்யாம சொல்லணும். ஹோமோஜீனியஸா நான் ஹோமோஜீனியஸா? நான் ஹோமோஜினியஸ் சார். எந்த நான் டேர்மால? சார் அந்த கீழே வந்து எக்ஸ் ஒய்ங்கிற டேர்ம் வருது இல்லைங்க சார், அதனால. அப்ப என்ன பார்க்கணும்னா நீங்க பவர்ஸை மட்டும் பாருங்க. 2 1 + 1 2 2 மேல ஃபுல்லா 2 இருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்து கீழே 3 1 + 2 3 1 + 1 2 அகைன் 3. அப்ப எல்லாமே 3, இந்த ஒண்ணு மட்டும் 2ல இருக்கா? அப்ப நான் ஹோமோஜீனியஸ். புரியுதா நான் எப்படி பார்க்கணும்னு சொல்றேன்னு? ஷார்ட் கட் தான், ஷார்ட் கட். உட்காந்து செஞ்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. சரி, ரைட். அப்ப ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் புரிஞ்சிருச்சு. இந்த கொஸ்டின் ஹோமோஜீனியஸ் தான். ஹோமோஜீனியஸா இருந்தா மட்டும் போதும், நமக்கு எந்த ஆர்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம பண்ண வேண்டியது y = ux. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப ஒய் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஒய் டேஷ் கண்டுபிடிச்சீங்கன்னா அப்ப எக்ஸ பொறுத்து வகைப்படுத்துறேன், யூ அப்படியே வச்சுக்கிறேன். அப்ப 1 எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அடுத்து எக்ஸ வச்சுக்கிட்டு யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா டேஷ். ஏன் போடுறேன்னா யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை எடுத்து அப்படியே அங்க அப்ளை பண்ண போறேன். அப்போ ஒய் டேஷ்க்கு பதிலாக நான் என்ன போடணும் அப்படின்னா யூ பிளஸ் எக்ஸ் யூ டேஷ் போடணும். எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நான் யூஎக்ஸ் போடணும். நான் அப்படியே செய்யறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா மட்டும் என்கிட்ட கேளுங்க. மேபி உங்களுக்கு புரியும். ஆனா யாருக்காவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஓ சார்.
இது வரைக்கும் புரிஞ்சுதா? லாஸ்டா என்ன பண்ணிருக்கேன்? y ஈக்குவல் டு யூஎக்ஸ்னு எடுத்தோமா? அப்ப யூஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஏன்னா ஆன்சர் நம்ம கடைசி இதுல வரணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ல வரணும். அதை மாத்திட்டேன். புரிஞ்சுதா இந்த மெத்தடு? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற மெத்தட் என்னன்னா, இந்த மெத்தட், அது பேர் என்னது, நான் ஹோமோஜீனியஸா இருந்தா எப்படி பண்றது? ஏன்னா இதுக்கு அடுத்து அதான் கொடுத்துருப்பாங்க அந்த இதுல. நான் ஹோமோஜீனியஸா இருந்தா எப்படி பண்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வளவளன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நமக்கு அந்த வளவளலாம் தேவையில்ல. நான் நேற்று கொடுத்த அந்த ஃபார்முலா பேஜை யூஸ் பண்ணிட்டு நம்ம சம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன சம்னா, அதுக்கு என்ன சம்னா, அதுலயும் ஃபர்ஸ்ட் சம் நான் செஞ்சு வச்சிருக்கேன். அந்த சம சொல்றேன். சரி, இது ஏன் நான் ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது ஏன் நான் ஹோமோஜீனியஸ்? சார் அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல டிஎக்ஸோ ஒய் இருக்கிற இடத்துல டிஒய் கொடுத்தோம்னா அது டீல வர டி பவர்ஸ் எழுத முடியாது சார். அதாவது நீங்க பொதுவாகவே பவரை பார்த்துருங்க. இப்ப இங்க இதுல வேரியபிளோட பவர் 1, ரெண்டாவது வேரியபிளோட பவர் 1, மூணாவது வேரியபிளோட பவர் 0. பட் நமக்கு வேரியபிள் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். அதனால நான் ஹோமோஜீனியஸ். சரிங்களா? ரைட், ஓகே. அப்ப நான் ஹோமோஜீனியஸ் தெரிஞ்சிச்சு. அதுல ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். ஒன்னு என்னது, a1 by a2 is not equal to b1 by b2 ஒரு கேஸ். அப்புறம் a1 by a2 is equal to b1 by b2. இது ரெண்டு கேஸ் பார்த்தோம். இது எந்த கேஸ்ல வருது? ஃபர்ஸ்ட் கேஸா செகண்ட் கேஸா? a1னா ஒண்ணும் இல்லப்பா, எக்ஸுக்கு பக்கத்துல இருந்தா a1, ஒய் பக்கத்துல இருக்கிறது b1, a2 b2, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கேஸ். மத்தவங்களுக்கு ஓகேவா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ரைட். அப்போ இந்த கேஸ் வந்து நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நீங்க அப்ப மாத்தணும். ஸ்மால் எக்ஸை வந்து கேபிட்டல் எக்ஸா மாத்தணும். எக்ஸ் பிளஸ் கைச்சின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்மால் ஒய்யை வந்து கேபிட்டல் ஒய்யா மாத்துங்க. அதை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இப்ப இதை ஹோமோஜீனியஸா மாத்துறதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு டேர்மும் ஜீரோவா இருந்தா தான் ஹோமோஜீனியஸா மாறும். அதனால அந்த ரெண்டு டேர்மையும் ஜீரோவா எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஹோமோஜீனியஸா மாத்துறதுக்காக தான் நம்மளோட வேலையே போயிட்டு இருக்கு. இப்ப இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன ஆகும், 2h 2k வந்து கேன்சல் ஆயிரும். அப்புறம் வந்து +1 is equal to 0. அப்ப h is equal to -1/2. அடுத்து k கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப h is equal to -1/2 plus k minus 1 is equal to 0. That implies k equal to 3/2. ஸோ இதை எடுத்து நான் அங்க அப்ளை பண்ணேன்னா என்ன ஆயிரும்னா, இது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா, உங்களுக்கு ஹோமோஜீனியஸா மாறிடும். சரியா? அப்ப என்ன ஆயிருது உங்களுக்கு அப்படின்னா, இந்த இடத்துலயுமே இதை ஒய் டேஷ்னு வச்சிருக்கேன். பட் இந்த இடத்துல ஒய் டேஷ்னு வைக்க கூடாது. நம்ம அதை என்ன பண்ணிருக்கணும், கேபிட்டல் ஒய் டேஷ்னு மாத்தணும். அது எப்படி சார் டைரக்டா வந்துருமா சார் எந்த சேஞ்சுமே இல்லாம? அப்படின்னா வந்துரும். ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க. அப்ப ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் டேஷ், கான்ஸ்டன்ட் பண்ணா 0. ஸோ அப்ப ரெண்டு ஈக்குவல், அதனால மாத்திக்கலாம். இப்ப
என்ன ஆயிருச்சு அப்படின்னா இப்படி மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஹச்சோட வேல்யூவும் கேயோட வேல்யூவும் எடுத்து அதுல போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டா என்ன ஆகும்னா அந்த வலது பக்கம் இருக்கிறது மேல இருக்கிறது கீழே இருக்கிறது 0 ஆயிரும். அப்ப ஹோமோஜினியஸா மாறிடுச்சு. இப்ப இதை வந்து சால்வ் பண்ணணும். அப்ப இதை சால்வ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? y is equal to ux. சாரி, ஸ்மால் எக்ஸ் போட்டேன். y equal to ux. புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? என்ன டவுட்? டவுட்னா என்ன டவுட்னு கேட்டுருங்க. சார் y dash is equal to எழுதிருக்கீங்க சார், அது எப்படிங்க சார் எழுதுவீங்க? எந்த இடத்துல மேம்? இதுவா? y dash is equal to x minus y by x plus. இங்க இருந்து எழுதிருக்கேன் மேம், இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்து. அங்கதானே விட்டோம். ஓகே சார். அங்க எஸ் ஹச் சார். கேக்கு வந்து நீங்க -1/2 3/2 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0 ஆகும். இந்த ரெண்டு டேர்ம் 0 ஓகேங்க சார். ஆகுறதுக்கு ஓகேங்க சார். என்ன ஹச் அண்ட் கே வேல்யூ போடணுன்றதுதான் நம்மளோட கொஸ்டினே. சரிங்களா? அப்புறம் இந்த ஹச் ஓகேங்க அண்ட் கே சார். கண்டுபிடிச்சா இன்னொன்னு நம்ம எழுதி வச்சுக்கணும். என்ன எழுதி வச்சுக்கணும்னா இதை மாத்தி எழுதி வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி தேவைப்படும். இப்படி மாத்தி எழுதி வச்சுக்கணும். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/2, கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3/2. ஏன்னா பின்னாடி நம்ம ஆன்சர் ஃபுல்லா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்ல தானே கொடுக்கணும். இப்போ எப்பயும் போல ஹோமோஜினியஸ் மெத்தட்ல இதை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு யூ பிளஸ் எக்ஸ் யூ டேஷ். அதை எடுத்து இங்க அப்ளை பண்ணுங்க. யூ பிளஸ் எக்ஸ் யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணா எக்ஸை காமனா வெளியே எடுத்து எல்லாம் போடும்போது 1 மைனஸ் யூ டிவைட் பை 1 பிளஸ் யூ அப்படின்னு வரப்போகுது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் யூ டேஷை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு அந்த யூவை அந்த சைடு கொண்டு போகணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? கிராஸ் ப்ராடக்ட் 1 மைனஸ் யூ மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 1 பிளஸ் யூ. அகெயின் எக்ஸ் யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2u மைனஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை 1 பிளஸ் யூ. அப்ப இது அந்த சைடு கொண்டு வரலாமா? 1 பிளஸ் யூ டிவைட் பை 1 மைனஸ் 2u மைனஸ் யூ ஸ்கொயர் விச் இஸ் இன்டு du இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ். பையில வரக்கூடிய dx நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அதுக்கடுத்து இன்டகிரேஷன் பிளஸ் யூ, இந்த 1 பிளஸ் யூ மேல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு -2 மல்டிப்ளை பண்ணி ஒரு -2 டிவைட் பண்ணிடுறேன். கிடைக்குது. அப்ப நான் என்ன எழுதிக்கலாம்? இங்க எக்ஸ் வந்து மேல இருக்குது. எக்ஸ் மேல இருக்கா கீழே இருக்கா? கீழே வரும். சாரி, எக்ஸ் வந்து கீழே வந்துருங்க. அப்ப அகே லாக் எக்ஸ் பிளஸ் லாக் சி. அப்ப லாக் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 மைனஸ் 2u மைனஸ் யூ ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு எக்ஸின்னு எழுதிக்கலாமா? என்னன்னா லாக் எக்ஸ் பிளஸ் சியை வந்து லாக் எக்ஸின்னு எழுதிக்கலாம். ரெண்டு சைடு லாக் எடுத்து விட்டுருங்க. இந்த -1/2 மேல கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அகைன் நான் சொல்றதுதான் யூங்கிறது ஒய் பை எக்ஸ். அப்போ 1 மைனஸ் 2 ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2. இந்த -1/2 கூட அந்த சைடு கொண்டு போய்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்? ஒரு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இல்ல -1/2 அப்படியே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸி இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா இல்லையாப்பா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா இல்லையா? எப்படி இருந்துச்சுங்க? ரெண்டு சைடு லாக் எடுத்து இ பவர் எடுக்கிறது. யாருக்கும் டவுட் இருக்கா இல்ல? சரி, இப்ப கடைசி என்ன பண்ணணும்? நான் சொன்னது கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 3/2, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் 1/2, ஒய்க்கு பதிலாக ஒய் மைனஸ் 3/2. அப்ப
ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இவ்வளோ லென்த்தியான கொஸ்டினும் கேட்பாங்களா சார்? கேட்க வாய்ப்பு இல்லை, பட் ஆனா இதுலயே ஷார்ட் ஃபார்மா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க. நம்ம நினைக்கிறோம், பட் ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன்ல, போன தடவை டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னால அந்த கொஸ்டின் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா கேட்டு வச்சிருக்காங்களே, சரிங்க. என்ன பண்றது? ஓகே சார். தெரிஞ்சுக்குவோம் மேம், நம்ம மெத்தட தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி சம் வந்து ஈஸியானதா இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டு கடைசி வந்து செய்யுங்க. ஃபுல்லா உட்காந்து செஞ்சுட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்தது இதுலயே அந்த இன்னொன்னு என்னது, இந்த A1/A2வும் B1/B2 ரேஷியோ ஈக்குவலா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ்